முடிஞ்சா எங்க கப்பலை தொட்டு பாருங்க, இனிமேலும் நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம் அப்படின்னு சீனாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு எதிராக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம் தொடங்கி கிட்டத்தட்ட 45 நாட்கள் கடந்து நேரடியாக ஈரானுக்கு ஆதரவாக சீனா களத்தில் குதித்திருக்கிறார்கள். சீனா இந்த அறிவிப்பை வெளியிட்டு 24 மணி நேரத்திற்குள் ஈரான் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு புது சட்டத்தை கொண்டு வரப்போகிறது ஈரான் அரசு. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்காவினுடைய எல்லா கனவுகளும் ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாக உடைந்துவிடும். இது மட்டுமல்லாமல் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 40 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தம் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இப்போது மாறியிருக்கிறது. உண்மையிலேயே சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஏன் இவ்வளவு முக்கியமானது? இன்று சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவுக்கு எதிராக என்ன எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்? அது மட்டுமல்லாமல் ஈரான் கொண்டு வரக்கூடிய புது சட்டம் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் ஒரு தற்காலிகமான பேச்சுவார்த்தையில நின்றுருக்கு. அந்த பேச்சுவார்த்தை முதல் கட்டம் தோல்வி அடைந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை துவங்க போறதாக சில உரையாடல்கள், சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா சீனாவினுடைய அரசு தரப்பு அதிரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல போனா அமெரிக்காவினுடைய அதிபர் திரு ட்ரம்ப் நிர்வாகம், அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய நேவி, யுஎஸ் நேவி, இது எல்லாத்தையும் நேரடியாக கண்டிக்கும் வகையில் சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அட்மிரல் டாங் சுங் ஒரு 3 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறார். அதுல முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, Chinese ships are currently moving in and out of the water of the Strait of Hormuz. அதாவது சீனாவினுடைய கப்பல் எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல், எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ், அதாவது ஈரானினுடைய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பகுதியை ஃப்ரீயா மெதுவா கடந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ரொம்ப தாராளமா ஈரானோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான்ல இருந்து பெட்ரோலியம் பொருட்களும் எல்பிஜி, எல்என்ஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு சீனா கப்பல் பத்திரமாக எந்தவித தாக்குதலும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் கரையை கடந்து சீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா கடந்த 24 மணி நேரமாக எந்த கப்பலும் இதை கடக்கக்கூடாது, எதை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை, அப்படி கடந்தா அந்த கப்பலை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சதுக்கு பிறகு சீனா தங்களுடைய கப்பலை இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக கொண்டு போயிருக்கிறார்கள். இது ஏதோ வெறும் ஈரானோடு போடப்பட்ட ஒரு ஒப்பந்தமோ இல்லை ஈரானோடு நடக்கக்கூடிய வர்த்தகம் மட்டும் கிடையாது. சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, பஹ்ரைன் எல்லா நாட்டோடையும் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இருக்கு பாத்தீங்களா. இதுல நேரடியா சீனா தலையிட்டு என்ன வாங்குறாங்க, எல்பிஜி வாங்குறாங்க. இதுல யாருமே தலையிடல. ரெண்டாவது முக்கியமான விஷயத்தை சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரேட் அண்ட் எனர்ஜி அக்ரிமெண்ட் வித் ஈரான் that China will respect and honor அப்படிங்கிறாரு. அதாவது 2021ஆம் ஆண்டு சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் என்னவென்றால், எனர்ஜி அண்ட் ட்ரேட். அதாவது சைனா a key ally receives steady oil supply from ஈரான். அதாவது ஈரானிடமிருந்து தொடர்ச்சியாக எண்ணெய்களை நாங்கள் வாங்குவோம். எதற்காக வாங்குவோம், எதை கொடுத்து விட்டு நாங்கள் வாங்குவோம், இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் தி டீல் ப்ரமோட்ஸ் ட்ரேடிங் இன் யுவான் டு பைபாஸ் யுஎஸ் டாலர் சாங்ஷன்ஸ். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். அமெரிக்காவுக்கு மரண அடி இந்த ஒப்பந்தத்தில் விழுந்திருக்கு. அதாவது ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில இவங்க ஆயில் கொடுப்பாங்க. யாரு? ஈரான் ஆயில் கொடுக்கும். சீனா டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. இந்த வர்த்தகம் எதில் நடக்கும் என்றால் அமெரிக்க டாலரில் நடக்காது. இது முழுக்க முழுக்க சீன கரன்சியில் மட்டும்தான் நடக்கும். நாங்கள் டி டாலரைஸ் பண்றோம். எங்க 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் நாங்கள் டாலரை பயன்படுத்த மாட்டோம் என்று ஏற்கனவே இவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது ஒரு சாதாரண ஒப்பந்தம் கிடையாது. கிட்டத்தட்ட 400 பில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது பல்லாயிரம் கோடி மதிப்பிலான இந்த வர்த்தகத்தை நாங்கள் சீன கரன்சியான யுவானில் பண்ணுவோம் என்று உறுதி எடுத்திருக்கிறார்கள். அதை இன்னையிலிருந்து நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறதுல சீனா உறுதி காமிக்கிறாங்க. இதை இன்னைக்கு சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். இதை விட இன்னும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு அட்மிரல் டாங் சுங் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஈரான் கண்ட்ரோல்ஸ் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் and it is open for us. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு இல்லையா, ஈரானினுடைய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த நீரிணை பகுதி, இதை ஈரான் தான் கட்டுப்படுத்தும். அது ஈரானுக்கு தான் சொந்தமானது. அதுல நாங்க ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டு இருப்போம். எங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியா அமெரிக்கா சொல்லிட்டே இருக்குல்ல,
ட்ரம்ப் சொல்லிட்டே இருக்காருல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நான் பிடிக்க போறேன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கும், அமெரிக்கா தான் அதை கையில் வச்சிருக்கோம், இப்படி எல்லாம் சொன்னார்ல, இது எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. நீ இனிமேல்லாம் உள்ள வர முடியாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானுக்கு சொந்தமானது. ஈரான் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும். என் கப்பல் போய் வாங்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கும் பொருளை நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு மூன்றாவது எச்சரிக்கையாக மிக முக்கியமான எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார். அப்போ 3 மிக முக்கியமான விஷயங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் சீனா தரப்பிலிருந்து நடந்திருக்கு. ஒன்று, அவங்களுடைய கப்பல் ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதை யாரும் தடுக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஈரானுக்கு ஏற்கனவே ஒப்பந்தங்கள் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை நான் மதிக்கிறேன், அதை நான் பெருமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணி அவங்க கப்பல் போக்குவரத்தை தடையில்லாம பண்ணியிருக்கிறாங்க. 3வது முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் யாருக்கும் சொந்தம் கிடையாது, ஈரானுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. அப்ப தொடர்ச்சியா அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் வளவல்னு கத்திக்கிட்டே இருந்தார்ல, முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விடு அப்படின்னாரு. பிற்பாடு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எனக்கு சம்மந்தமே இல்லை, எவன் வேணாலும் போய்க்குங்க, ஆயில் எடுத்துங்க, நான் அதில் ஆயில்லாம் சம்பாதிக்கிறது கிடையாது, எனக்கு அதில் எண்ணெயே கிடையாதுனாரு. 3வது என்ன சொல்லியிருக்காரு, இல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நான் மூடிடுவேன், யார் அந்த வழியா போகக்கூடாது அப்படிங்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை அமெரிக்கா மூடிச்சு, அதாவது ஈரானினுடைய கப்பல், ஈரானோடு யாரெல்லாம் வர்த்தகம் வச்சுக்கிறாங்களோ அந்த கப்பலை மட்டும் தடை பண்ணுச்சு அப்படின்னா, ஈரான் சவுதி அரேபியாவிலிருந்து, கத்தாரிலிருந்து, பஹ்ரைன்லேருந்து எந்த கப்பல் அந்த வழியா போனாலும் அடிச்சு நொறுக்குவாங்க. இதனால அரபு நாடுகளே பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்காங்க. சவுதி, பஹ்ரைன், அது மட்டும் இல்லாமல் UAE, இது இல்லாமல் கத்தார், இந்த எல்லா நாடுகளுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க ஈரானுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அமெரிக்கா தேவையில்லாமல் உள்ள பூந்து இவ்வளோ பெரிய சேதத்தை நமக்கு ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சீனாங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு, அந்த நாட்டுக்கு நாம எண்ணெய் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சவுதி அரேபியா நினைக்குது. ஏன்னா சவுதி அரேபியா தான் அந்த ஏரியாவிலேயே அதிகமாக எண்ணெயை ஆசிய நாடுகளுக்கு விற்கக்கூடிய நாடு. கிட்டத்தட்ட 36% மேல வித்துக்கிட்டு இருக்காங்க. பிற்பாடு கத்தார், ஈராக்கு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான நாடு. ஈரான்ல இருந்து போகக்கூடிய எண்ணெய் வெறும் 11% தான். அப்போ தன்னுடைய ஒட்டுமொத்த வர்த்தகம் பாதிச்சிரும், ஈரானோட நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னு இந்த நாடுகளே சமரசத்துக்கு வந்துருச்சு. ஆனா ட்ரம்ப் அங்க நின்று பீலா விடுறாரு, எவனாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து பாரு அப்படிங்கிறாரு. ஆனா சீனா சொல்லிட்டாங்க, நாங்க கடந்து எங்க கப்பலை போயிட்டோம், எவனும் நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த உத்தரவு சீனாவிடமிருந்து வந்த உடனேயே ஈரான் தைரியமா ஒரு வேலையை செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. என்ன சட்டம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு புது சட்டம். இவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் சட்டப்படி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமே கொண்டு வராங்க. ஈரான்ஸ் பார்லிமெண்ட் இஸ் டிராஃப்டிங் லெஜிஸ்லேஷன் டு பெர்மனன்ட்லி கண்ட்ரோல் த டிரான்சிட் த்ரூ த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, த டோல் பேயபிள் இன் ஈரானியன் ரயில்ஸ், சைனீஸ் யுவான் ஆர் கிரிப்டோ கரன்சி. அதாவது எந்தெந்த கப்பல் எல்லாம் எங்களுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து எண்ணெய் வணிகத்தை செய்யணுமோ, இல்ல நீங்க உணவுப் பொருட்களை அரபு நாடுகளுக்கு கொண்டு வரணுமோ, அவங்க டோல் கட்டணும். அந்த டோலை அமெரிக்க டாலர்ல கட்ட வேண்டியதில்லை, ஒன்னு சீன கரன்சியில கட்டுங்க, இல்ல என்னுடைய நாட்டு கரன்சியில கட்டுங்க, அதாவது ஈரான் நாட்டு கரன்சியில, இல்லையா கிரிப்டோ கரன்சியில கட்டுங்க. அப்போ 3 விதமான நிபந்தனைகளோடு அவர்கள் அந்த டோலை அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வர போகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 பாயிண்ட்கள் குறித்தும் ஈரான் அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா, the bill would legally codify Iran's control over transit through the Strait of Hormuz in the Persian Gulf. இந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை எங்களுக்கு சொந்தம்னு சட்டப்படி கோடிஃபை பண்ண போறாங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பாராளுமன்றத்தினுடைய எனர்ஜி கமிட்டி தலைவர் ஜலீல் முக்தர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the weakening of the US finance dominance and the beginning of the path towards de-dollarization. de-dollarization நோக்கி நாங்க நகர்றோம், அமெரிக்காவினுடைய டாலரை நாசம் பண்ணிடுவோம், அதை தூக்கி எரிஞ்சிட்டு நாங்க டி-டாலரைஸ் பண்ண போறோம், எந்த விதமான டாலரும் இல்லாமல் இந்த டோலை நாங்கள் வசூலிக்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிப்டோ கரன்சியோ இல்ல சீன கரன்சியோ இல்ல ஈரானினுடைய கரன்சி, இந்த 3ல ஏதோ ஒன்றை நாங்க அந்த பேட்டர்னுக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், ஈரானுடைய டிஃபென்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனி மிலிட்டரி இன்டர்வென்ஷன் பை த ஃபாரின் பவர் இன் த செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் would be escalated the crisis and instable in the global energy security அப்படிங்கிறாங்க. எங்க யாராவது வெளிநாட்டு சக்திகள் யாரை சொல்றாங்க, அமெரிக்கா தான் சொல்றாங்க, அமெரிக்காவோட நேவியோ இல்ல அமெரிக்காவினுடைய ராணுவமோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் அடுத்த சில நாட்களில் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க எல்பிஜி, பெட்ரோல், எல்என்ஜி எதுவுமே கிடைக்காது, மிகப்பெரிய கிரைசிஸ் ஆயிரும்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறார். ஏன் இது அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு வெறும் ஈரான் பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கான பிரச்சனை.
உலகத்தில் குறிப்பாக ஆசிய நாடுகளில், அது இந்தியாவாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், இல்லை இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், லாவோஸ், ஜாவா எது வேணாலும் இருக்கலாம், இல்லை கொரியா, ஜப்பான் எந்த நாடுகளை வேணாலும் இருக்கலாம். இந்த எல்லா நாடுமே தனக்கான பெட்ரோல் தேவைக்கு அரபு நாடுகளை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த அரபு நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஈரானுக்கு எதிராக செயல்பட்டா எந்த கப்பலுமே ஈரானை கடந்து போக முடியாது. எல்லாத்தையும் ஈரான் அடிச்சு நொறுக்கிடும். அதைத்தான் ஈரான் திரும்ப திரும்ப சொல்லுது. என்ன நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ராணுவத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்தணும் முயற்சி பண்ணீங்கன்னா உலகம் முழுக்க மிகப்பெரிய கிரைசிஸ் வரும்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெர்மனன்ட் மெக்கானிசம் டு கண்ட்ரோல் த டிரான்சிட் இன் ரெஸ்பான்ஸ் டு த யுஎஸ் நேவல் பிளாக்கார்டு. அதாவது யுஎஸ், அமெரிக்கா இந்த இடத்தை ஏதாவது தடை போட முயற்சி பண்ணினால் இதுக்கு ஒரு பெர்மனன்ட் மெக்கானிசத்தை நாங்கள் இமீடியட்டா செயல்படுத்த துவங்குவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வைத்து பார்க்கும்போது சீனா இந்த யுத்தத்தில் நேரடியாக களத்தில் குதிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஈரான் வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானுக்கு சொந்தமானது, எந்த நாடும் உள்ளே கூறக்கூடாது, நாங்கள் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுவோம், எங்களுக்கு இருக்கக்கூடிய கரன்சி, அதாவது சீனா கரன்சியோ ஈரான் கரன்சியோ அதுதான் நான் பண்ணுவோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்ததுக்கு பிறகு ஈரான் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எங்களுக்கு தான், நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு சொன்ன அமெரிக்காவின் முகத்தில் கரியை பூசி இருக்கிறார்கள் சீனாவும் ஈரானும். ஒட்டுமொத்தமாக உலகத்தில் ஒரு புதிய அதிகார மட்டம் உருவாகியிருக்கிறது. இதுவரைக்கும் அமெரிக்கா தான் ஒரு பெரிய நாடு, அமெரிக்காவோட சேர்ந்த நேட்டோ தான் பெரிய நாடு அப்படின்னு பீடா விட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு அமெரிக்காவும் கிடையாது, நேட்டோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேட்டோ நாடுகளே அமெரிக்காவோட கோஆப்ரேட் பண்ணலை. யூகே என்ன சொல்லிட்டாங்க, எந்த காரணத்துக்கு கொண்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை கட்டுப்படுத்தக்கூடாது, எங்கள் கப்பலை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்பெயின் நேரடியாக கிளம்பி சைனாவுக்கு போய் சைனாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும், நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவை விட்டு விலகி விட்டார்கள். இதற்கு முழு காரணம் அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய இந்த 2 தேசத்தினுடைய மோசமான அணுகுமுறை. அதாவது 2 நாடுகளுக்கு இடையில மிகப்பெரிய போர் நடந்துச்சு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும், இல்லை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடக்குது. அமெரிக்கா சார்பாக யார் யார் பேச்சுவார்த்தைக்கு வந்தா? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போட மருமகன், 2வது ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு, இவர் பெரிய ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. இவங்க 2 பேருமே யூதர்கள். இவங்க 2 பேரும் முழுக்க முழுக்க இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெத்தன்யாவினுடைய அடியாள் இவங்க 2 பேருமே. இதை நாம சொல்லலை. பிரிட்டனுடைய இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஒரு நபர், ஏற்கனவே ஜெனீவா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிரிட்டனை சார்ந்த முக்கியமான அதிகாரி சொன்ன வார்த்தை, இவங்க 2 பேருமே அசட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இஸ்ரேலினுடைய மொசாத்தினுடைய ஆட்கள் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேருமே யூதர்கள். ஒன்று ட்ரம்ப்போட மருமகன், இன்னொரு ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு. இது இல்லாமல் ஜேடி வான்ஸும், இது இல்லாமல் சென்ட்ரல் கமாண்டிலிருந்து ஒரு அதிகாரியும். இப்போ இவங்க 4 பேர் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து 60 பேர் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாமே அரசு அதிகாரிகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹை பவர்டு ஆட்கள். ஒரு க்ளோஸ் டோரில் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங் முடிய வரைக்கும் கிட்டத்தட்ட 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒரு தடவை கூட ஈரான் டெலிகேட்ஸ் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்கல. ஆனால் அமெரிக்கா சார்ந்த ஆட்கள் இந்த பேச்சுவார்த்தையில் 17 முறை கூட்டத்தை விட்டு வெளியே யாரோடையோ ஃபோனில் பேசியிருக்காங்க. நெத்தன்யாட்ட தான் ஃபோனில் பேசியிருக்கிறதாக சில தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்று சொன்னாலும் கூட இந்த பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு அமெரிக்கா தரப்பு பல்ட்டி அடிக்குது. என்னன்னு சொல்றாங்க, நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு யுரேனியமே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புது பல்ட்டி அடிச்சாங்க. இதுவரைக்கும் எந்த நாட்டிலையுமே இப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானதே கிடையாது. ஒரு நாட்டை பார்த்து நீ யுரேனியம் வச்சுக்க கூடாது அப்படின்னு இன்னொரு நாடு சொல்லவே முடியாது. உலகத்துல பல நாடு யுரேனியம் வச்சிருக்கு. எல்லா நாடும் யுரேனியத்தை என்ரிச் பண்றாங்க. அணுகுண்டு தயாரிக்க கூடாது, அதை ஈரான் மதிக்குது. அணுகுண்டு தயாரிக்கல, ஆனா நீ பவர் பிளான்ட்டே வச்சுக்கூடாது, அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே வச்சுக்கூடாது, நீ யுரேனியமே வச்சுக்கூடாது அப்படிங்கிற புது பல்ட்டியை இந்த பேச்சுவார்த்தையில் அடிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் ஈரான் மறுத்துட்டு போடா நீயாவது உன் பேச்சுவார்த்தையாவது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு பிறகு இவ்வளவு காலம் அமைதியாக இருந்த சீனா, இந்த பேச்சுவார்த்தை என்பதே ஒரு மிகப்பெரிய கண் துடைப்பு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்கிறார்கள், இனி பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சீனா களத்தில் இறங்கி விட்டார்கள். இனி ஒட்டுமொத்தமாக ஈரானினுடைய ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மறைமுகமாக சீனாவினுடைய கட்டுப்பாட்டிற்கு வரப்போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன செய்திகள் வருகிறது என்று.